குட் மார்னிங்க. இன்றைக்கி காலையில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் என்ன கட்டி தரக்க பாருங்கள். இங்கே ஜூலை அண்ட் ஆகஸ்ட் பசங்களுக்கு ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே லீவுங்க. ஸோ என்ன இருந்தாலும் ஹஸ்பண்டுக்காக எழுந்திருக்கணும். ஸோ காலையில் ஒரு 3 சப்பாத்தி செஞ்சேங்க. அப்புறமா ஒரு முட்டை, ஆனியன் எக்கு, மசாலா எக்கு போட்டு செஞ்சேன். நாங்கள் ஈவினிங்கே சமைச்சு வச்சுடுவாங்க. என்னோடய சமையல் ஈவினிங் தாங்க. ஏன்னா ஈவினிங் ஒரு வாட்டி ஃப்ரெஷ்ஷாக அவர் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவார் இல்லையா, அதனால. ஸோ நேற்று நான் சாம்பார் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சாம்பார் தான் நான் இப்போ சூடு பண்ணி நான் கட்டி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் வேறு என்னென்னா, ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் அவருக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் இல்லையா. இத்தனை வருஷமாக தனியாக இருந்தார். ஸோ நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிவிட்டு இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இது கொஞ்சமாக வச்சு தந்துடுவேங்க. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் முறுக்குங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இது இங்கே தான் வாங்கினது, நம்ம ஊர் முறுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ சொன்ன மாதிரி மலையாளிஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழங்க நேந்திரம் பழம். அவங்க சொல்லுவாங்க ஏற்ற பழம்னு சொல்லிட்டு. நம்ம பேரண்ட்ஸ் மாரங்களுக்கு இப்போ தான் புரியுதுங்க அம்மாவோட அருமையெல்லாம். ஸ்கூல் இருக்கோ இல்லையோ அவங்க எங்களுக்காக சமைச்சு தான் ஆகணும். அதுதான் இதுவுங்க. காலையில் எழுந்திரிச்சு அவருக்காக செஞ்சேங்க. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வைக்கல. ரெடிமேட் சப்பாத்திங்க. ஏன்னா சப்பாத்தி பண்ணலாங்க சரியா, ஆனால் இப்போ அவர் ரெடிமேட் சாப்பிட்டா அவருக்கு இதாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து மாவு வாங்கிட்டு இனிமேட்டு வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு ஒரு இது. ஏன்னா இப்போ நானும் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டா டைம் இருக்காதுங்க. அதுக்காக தாங்க ரெடிமேட் சப்பாத்தி கூட வாங்குறது. ஆஸ் யூஷுவலுங்க. இது தாங்க. ஸோ மேடம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்க